பழத்தோட்ட ஊழியங்கள், கத்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கத்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கத்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கத்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த அருமையான நாளிலும் கூட உங்களை இப்படியாக தொலைக்காட்சி வழியாக கர்த்தர் சந்தியை கொடுத்திருக்கிற மாபெரும் பாக்கியத்திற்காக ஆண்டவரை நான் துதிக்கின்றேன், சோத்தரிக்கின்றேன். 29-30 வருடங்களாக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆண்டவருக்காக ஓடுகின்ற இந்த ஓட்டம், அவருக்காக செய்கின்ற ஊழியங்கள் எல்லாம் அதிசயத்தக்கதாக இருக்கின்றது. வழியிலே இடறி விழாதபடிக்கு இந்த நிமிடம் மட்டும் என்னுடைய கிருபை அந்த இரக்கம் தாங்கி வருகிறது. உங்களுடைய ஜெபத்திற்காக, ஆதரவிற்காக நன்றி செலுத்துகிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷன் OMC ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும். மார்த்தாண்டம் பகுதியில் நிறைய ஏசப்பா பிள்ளைங்க இருக்கிறீங்க, நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியாத எதுவுமே இல்லை. அந்த சுற்று வட்டாரத்தில் எக்கச்சக்கமாக கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க. எல்லோரும் மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷன் பாலத்துக்கு கீழே வாங்க. அங்கே அந்த அந்தோனியார் கோயில் போகிற வழியில் OMC ஹால் இருக்கிறது. ஏத்தாப்பில் பூக்கடெல்லாம் இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கேன்டீன், ஹனி, தேன் விற்கிற கடை அப்படிலாம் இருக்கும். அங்கே அப்படி நேராக வந்தீங்கன்னா ஒரு ரவுண்டானா, அதை தாண்டி வந்தீங்கன்னா ரைட் சைடில் படி ஏறி மேலே வந்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்காக காத்திருப்பேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, உங்களுக்காக மிக சிறப்பான விருந்தும் அந்த கூட்டத்தின் இறுதியில் காத்திருக்கிறது. வயிற்றுக்கு நல்ல உணவு. இன்னொரு பக்கம் நான் உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிப்பேன், இயேசு உங்களுக்கு விடுதலை தருவாருங்கிற நல்ல செய்தி அறிவிக்க விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்கள், நம்முடைய ஊழியத்தின் சார்பாய் கேட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நீங்கள் அறிவீர்கள். அது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக இருக்கிறது. அங்கே தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், குருவானவர்கள் வந்து அங்கே இருப்பவர்களை ஜெபத்தில் நடத்துகின்றார்கள். அது அப்படியாக நடத்துகிற பொழுது அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் ஆறுதல் அடைகின்றார்கள். இன்னும் ஏராளமான இடங்கள் அங்கே காத்திருக்கின்றது. தாராளமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களெல்லாம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்கிற நல்ல செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்கள், அங்கே இருப்பவர்களுக்கு 3 வேளையும் விதவிதமான உணவுகளை நான் தயார் செய்து அவர்களுக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகிறோம். ஞாயிற்றுக்கிழமை அவர்களை ஆவிக்குரிய ஆராதனைக்கு அனுப்பி வருகிறோம். இப்படியாக நம்மால் முடிந்த வரைக்கும் அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தாங்கி வருகிறோம். இது நம்முடைய ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நீங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, அடுத்த ப்ராஜெக்டாக நாம் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும், பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக ஸ்கூலும் கட்டணும்னு சொல்லி யோசிக்கிறோம். அது பெரிய காரியம். ஆனால் ஆண்டவருக்கு அது அற்பமான காரியம். கர்த்தர் அந்த காரியங்களின் தேவைகளை சந்திக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளிலும் என்னுடைய வணங்கு வருந்த வசனங்களில் ஒன்றை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். நேசன் இல்லைனா இந்த தாசன் இல்லை, ஆண்டவருக்கு பிரியமானவர்களுக்காக இந்த பைபிள் கொடுத்துருக்கிற பெயர் தான் தாசன். கர்த்தருடைய தாசன், தேவதாசன், நேசன். இப்படியாக ஆண்டவர் நமக்கு அழகான செல்ல பெயர்களை கொடுத்து இந்த பூமியில் நாம் வாழுகிற காலங்களிலே நம்மை செல்லமாக அவர் நடத்துகின்றார். பிள்ளைகளை பெற்றோர்கள் செல்ல பெயர் கொடுத்து அவர்கள் அழைப்பார்கள். சகோதர சகோதரிகளை நாம் செல்ல பெயர் கொடுத்து அழைக்கின்றோம். நண்பர்களுக்கு என்று ஒரு பெயர், செல்ல பெயர் கொடுத்து நாம் அழைக்கின்றோம். யாரை அதிகமாக நேசிக்கிறோமோ அவர்களுக்கு ஒரு நல்ல பெயரை நாம் கொடுத்து செல்ல பெயரை கொடுத்து அழைக்கிறோம். எங்கிருந்து இந்த பழக்கம் வந்தது என்று நான் யோசிக்கிற பொழுது,
ஆண்டவருடைய சாயலிலே, தேவ சாயலில் நாம் படைக்கப்பட்டபடினாலே அவரும் கூட நம்மை நேசன், தாசன் என்று சொல்லி அழைக்கின்றார். இந்த வசனத்தை வாசித்த பொழுது எனக்கு அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தகுதிதானா? ஆண்டவர் செல்ல பெயரை இட்டு அழைக்கிற அளவிற்கு நாம் அவரை அன்பு செய்கிறோமா என்கிற கேள்விக்குறிகள் எல்லாம் என் உள்ளத்திற்குள்ளாக எழுந்தன. நிச்சயமாக இல்லவே இல்லை. நாம் ஆண்டவருடைய அன்புக்கு பாத்திரர்கள் அல்ல. நாம் எவ்வளவோ குறைவுகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டிருக்கிறோம். நாம் எவ்வளவோ நேரங்களில் மாறி போகிறோம். எவ்வளோ நேரங்களிலே நாம் ஆண்டவருக்கு தூரமாய் போகிறோம். ஆண்டவரை மறந்து போகிறோம். பழையவைகளை மறந்து போகிறோம். வேத பிரமாணங்களை நாம் நன்கு வாசித்து அறிந்திருந்தாலும் கூட அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்தாமல் தவறி போய் விடுகிறோம். நிறைய நேரங்களில் கோபப்படுகிறோம், எரிச்சல் அடைகிறோம். நிறைய நேரங்களில் நம்ம நம்முடைய கடமைகளை நிறைவேற்ற தவறி விடுகிறோம். ஊழியங்களை நிறைவேற்ற தவறி விடுகிறோம். ஜெபிக்காமல் நாம் தூங்கி விடுகிறோம். நிறைய நேரங்களில் பைபிள் வீட்டில் இருந்தால் கூட நம்ம அதை வாசிப்பதற்கு நேரம் இருந்தால் கூட நம்ம வாசிக்காமல் போகிறோம். இந்த உலக வாழ்க்கையில் வாழ்கிற பொழுது நாம் 1000 குறைவுடையவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆனாலும் கூட சத்துருவானவன் நாம் குறைவாக இருக்கிற நேரங்களிலே பிறருடைய குறைவுகளை பார்க்கும்படியாக, அவர்களை குற்றம் சுமத்தும்படியாக நம்மை தோண்டுவான். நமக்குள்ளே 1000 குறைவுகள் இருக்கிறது. நாம் அதை மறந்து யாரிடத்துல குறைவு இருக்கிறது, இவரிடத்தில் குறைவு இருக்கிறது, இவனிடத்தில் குறைவு இருக்கிறது என்று நாம் கையை நீட்டி குற்றம் சுமத்துகிறவர்களாக இருக்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, நாம் அதை பற்றி இன்னைக்கு பேச வரல. நாம் குறைவுடையவர்கள் என்று நன்கு தெரிந்தும் கூட ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதுதான் இந்த நாளிலே முதலாவது நான் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமான என்னுடைய நேசன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். எப்படி பிதா ஆண்டவரை அழைத்தாரோ, தன்னுடைய மகனை அழைத்தாரோ, அதே போல் அவருடைய இயேசுடைய பிள்ளையாக இருக்கிற நம்மை அவர் நேசன், தாசன் என்று சொல்லி அவருடைய ஆத்மாவுக்கு பிரியமானவர்களாக நம்மை வைத்திருக்கிறார் என்று இந்த இடத்துல காண்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்கிற பொழுதும் அநேக நேரங்களிலே அநேகர் நம்மை வெறுப்பதை கண்டு நாம் மனசாவப்படுகிறோம், வருத்தப்படுகிறோம். முக்கியமாக நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்கள் நம்மை வெறுப்பதை பார்த்து, நம்மை கேவலமாக பேசுவதை பார்த்து, அவர்கள் நம்மை மோசமான வார்த்தைகளால் நம்மை திட்டுகிற பொழுதும் நம் மன நொந்து போகிறோம். ஏன் என்னை வெறுக்கிறார்கள்? நான் அவர்களை நேசிக்கிறேனே, அவர்களுக்கு உண்மையாக இருக்கிறேனே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் அநேக நேரங்களிலே நாம் மிகவும் வருத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இருப்பினும் கூட பிரியத்துக்குரியவர்களே, ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்மை இந்த உலகத்தார் வெறுத்தாலும், இந்த உலகத்தாரின் பார்வையில் நாம் அருவருப்பானவர்களாக இருந்தால், ஆண்டவரின் பார்வையிலே நாம் மிகவும் விசேஷித்தமானவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை மிகவும் நேசிக்கிறவர்களாக இருக்கின்றார். என்றைக்கு இயேசு உங்களை நேசிக்கிறார் என்பதை முழுமையாக நீங்கள் அறிகிறீர்களோ, அன்றைக்கு இந்த உலகத்தில் அவங்க என்னை நேசிக்கலை, இவங்க என்னை நேசிக்கலை, இவங்க என்னை ஏற்றுக்கொள்ளலை, அவங்க என்னை ஏற்றுக்கொள்ளலை, ஐயோ அவங்களுக்கெல்லாம் என்னை பிடிக்கல, அப்படிலாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. யாருக்கு பிடித்தால் என்ன, பிடிக்காவிட்டால் என்ன, யார் ஏற்றுக்கொண்டால் என்ன, ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன, இயேசு நம்மை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்வதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட இயேசு நம்மை நேசன், அவர் தாசன் என்று சொல்லி நம்மை அழைப்பு நினைத்து பார்த்து நாம் துதிக்க வேண்டும். அதுக்கு முன்னால் ஆண்டு சொல்லி நாள் தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் கூட நம்மோடு கூட பிறந்தவர்கள் உண்டு. நம்முடைய பக்கத்து வீட்டில் எத்தனையோ பேர்கள் உண்டு. நம்முடைய வாழ்க்கை பாதையில் நம்ம எத்தனையோ பேர்களை சந்திக்கிறோம். எல்லோரையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா? எல்லோரையும் ஆண்டவர் இந்த ஊழியத்திற்காக அழைத்தாரா? இந்த பைபிளை எடுத்துக்கொண்டு பிரசங்கம் பண்ணுவதற்கு தேவையான வாய்ப்பை கொடுத்தாரா என்று நாம் ஒரு ஆராய்ச்சி செய்து பார்க்கிற பொழுது இல்லவே இல்லை. ஆண்டவர் என்னையும் உங்களையும் தான் தெரிந்து கொண்டார். நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் தேர்வு செய்கிறோம். கடையில் போய் நிறைய ஷர்ட் எடுக்கும்போது இந்த ஷர்ட் எனக்கு வேண்டும் சொல்லி தேர்வு செய்கிறோம், ஏன்னா அதை போடணும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ படிப்புகள் இருக்கும் பொழுது, இப்போ +2 ரிசல்ட்லாம் வந்துருச்சு, பிள்ளைகளை நல்ல ரிசல்ட் வாங்கியிருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஏவுற பொழுது இந்த படிப்பு தான் எனக்கு வேணும், இந்த காலேஜில் தான் நான் சேரணும், நம்ம பெஸ்ட்டை பார்த்து எனக்கு வேண்டும் என்று தேர்வு செய்கிறோம். நாம் தேர்வு செய்கின்றவைகளைத்தான் கடைசி வரைக்கும் நம்மோடு கூட வைத்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவரும் கூட இந்த பூமியில் எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் அவர்களையெல்லாம் தேர்வு செய்யாதபடி, வேண்டும் என்று சொல்லாதபடி நம்மை அவர் தேர்வு செய்திருக்கிறார் என்பது மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். யூ ஆர் a very valuable person. நீங்கள் ஒரு விசேஷித்தமான ஒரு மனிதர். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களைத்தான் வேண்டும் என்று தெரிந்து கொண்டார். உங்களை அவர் தனக்கு பிரியமானவராக கொண்டார். உங்கள் மீது தன்னுடைய முத்திரையை போட்டிருக்கிறார். நீங்கள் ரோட்டில் போகும்பொழுது வரும்பொழுதுலாம் அசுத்தாவிகள், இந்த உலகத்தில் இருக்கிற இப்பிரபஞ்சத்தின் அந்தகாரத்தில் ஆதிபதிகள்லாம், கண்ணுக்கு தெரியாத ஆவிகளை உங்களை பார்க்கும்போது அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன்,
அவன் ஆண்டுடைய பிள்ளை, அவன் ஊழியக்காரன், நெத்தியில ஏசப்பா தான் நாமத்தை போட்டிருக்கு. உங்களை பார்த்தோன்னே விலகி கொள்ளும். உங்களுக்கு ஆண்டோட பயப்படும். நீங்கள் ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது கூட அந்தந்த ஏரியாவில் டெரிட்டரியில் இருக்கிற அந்தந்த ஆவிகள் நீங்கள் வரும்போதே கண்டுகொள்ளும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை வருகிறார் என்று சொல்லி. இயேசு கதரையனுடைய கடற்கரையில் அவர் இறங்கி போகும்போது தூரத்தில் இருந்த பிசாசு ஓடி வந்தது. ஏனென்றால் இங்கே இயேசு வருகிறார் என்று சொல்லி அங்கே அந்த பிசாசு கண்டு கொண்டது. எனக்கு நன்கு ஞாபகம் இருக்கிறது. முதலாக ஆண்டவர் என்னை இந்த பிசாசு விரட்டுகின்ற ஊழியத்திற்காக என்னை அழைத்த பொழுது மறக்கவே முடியாது. நான் சென்னையில் படித்துட்டு இருக்கிறேன். ஒரு பெரிய வாலிபர் கூட்டத்தை சேனை ஆண்டவருக்காக உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். அங்கே நான் காலேஜ் விட்டு வெளியே வந்து பக்கத்தில் சூளைமேட்டில் தங்கியிருக்கிறேன். அப்போ நான் வேலை தேடி கொண்டிருக்கிறேன். முழு நேரமாக கர்த்தருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறேன். அங்கே வாலிபர்கள் தினந்தோறும் கூடி ஜெபிக்கும் பொழுது புதிதாக வந்த ஒரு வாலிபன் பயங்கரமாய் பிசாசு பிடித்து ஆடி தரையிலேருந்து முழங்காலே நின்று குதித்து பயங்கரமாய் ஊழம் விட்டவனெல்லாம் பயந்து அண்ணன்ட்ட கூட்டு போகணும் சொல்லி என்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. 15 வாலிபர்கள் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சியாக இருப்பவர்கள். அந்த வாலிபன் கூட வராங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியானம் ஒரு சர்ச்சில் வச்சு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு வராங்க. நான் ஒரு சின்ன திண்டு மாதிரி இருக்குது, அந்த மேலே நான் காலை வச்சுக்கிட்டு நிற்கிறேன், ஒரு காலை தூக்கிக்கிட்டு இப்படி நின்றுட்டுருக்கிறேன். பிறகு அவனை அழைச்சிட்டு வராங்க. நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஏசப்பா கிருபை அந்த வாலிபனுக்குள்ளே இருந்த ஆவியை துரத்துனாங்க. அவன் புது வாழ்வு அடைந்தான். அதுக்கு பிறகு ஒரு 3 மாதம் கழித்து நான் அந்த காலேஜில் போய் ஹாஸ்டலில் போய் தங்கியிருந்தேன் ஒரு 2-3 நாட்கள். அப்பொழுது அந்த வாலிபனை சந்திக்க முடியாது ஓடி வந்தான். அவன் பேசி கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள் தான் என்னுடைய விடுதலை காரணம் என்று சொல்லி தன் நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தி நான் சொன்னேன், நான் உனக்கு ஒன்று செய்யலை, ஏசப்பா தான் உன்னை விடுவிச்சாங்கப்பான். அப்போ அவன் சொன்னான், பிரதர் நீங்கள் அங்கே அண்ணன் நீங்கள் நிற்கும்போது நான் அங்கேருந்து வரும்போது நீங்கள் காலை தூக்கி மேலே வச்சு நின்றுட்டீங்க. நான் உங்களை பார்க்கவில்லை, இயேசுவை பார்த்தேன். அந்த அப்படி உயரமாக நின்று அந்த சிகப்புகளை சாலையோர் போட்டுக்கிட்டு நான் நிற்கிறதை பார்த்தேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அதை கேட்ட பொழுது எனக்கு மிகவும் அதிசயமாக இருந்தது. பிசாசின் கண்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கிற பொழுது அவர்களை கண்ணில் தெரியாது, அவர்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் இயேசுவைத்தான் தெரியும். அப்படி சால்வையை போட்டுக்கொண்டு கம்பீரமாக இயேசுன்றதை பார்த்தேன் என்று அந்த பிசாசு பிடித்த அந்த வாலிபன் சொன்னார். நீங்கள் எங்கே உங்களை பிசாசு பார்க்காது, இயேசு உங்களுக்குள்ளே இருப்பார் என்றால் அவரைத்தான் பார்க்கும். நீங்கள் ஆவியை பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருப்பார். இயேசுவை பிசாசு பார்க்கும். உங்களை பார்த்தோன்னு கதரும், நான் போயிடுறேன்னு சொல்லி சொல்லும். நீங்கள் யாரையும் தொட்டிக்கிட்டா உங்களுக்கு சுகமாகும். நிறைய அதிசயங்கள் அற்புதங்கள் செய்யும். உங்களை சுற்றி தான் இந்த உலகம் வரும். அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கிறவராக இருக்கின்றார். எனவே இந்த அருமையான நாளிலும் கூட நாம் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜ சந்ததியாராக ஆசாரியர்களாக நாம் இருக்கின்றோம் என்கிற நல்ல செய்தியை இந்த நாளில் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தை பற்றியே நீங்கள் கவலைப்படாதீங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா நிம்மதியாக வாழவே முடியாது. இயேசு என்ன சொல்லுகிறார், இந்த பைபிள் எனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறது, ஆண்டவருடைய பார்வையில் எப்படியா இருக்கிறேன், அதை மாத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே போதுமானது. பாருங்கள் 20வது வசனம், மத்தேயு 12:20வது வசனம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாளனை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும், நியாயம் என்றால் என்ன? ஏசப்பா பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்கணும், ஏசப்பா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும், ஏசப்பா பிள்ளைகளுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின வசனங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேணும். எதற்காக காத்திருக்கிறாங்க? ஆபிரகாம் பிள்ளைக்காய் காத்திருந்தார். ஈசாக்கு அந்நிய தேசத்தில் அவர் சொந்தமாக இடம் வேண்டும் என்று சொல்லி காத்திருந்தார், பெருக வேண்டும் என்று காத்திருந்தார். யாக்கோபு தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்ரவேலாய் மாற்ற வேண்டும் பட வேண்டும் என்பதற்காக காத்திருந்தார். யோசேப்பு சிறைச்சாலையை உடைத்து கர்த்தர் தன்னை சொப்பனத்தில் காண்பித்தபடி உயர்த்த வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும், அவர் அதிபதியாய் வர வேண்டும் என்று காத்திருந்தார். எல்லா தேவனுடைய பிள்ளைகளுமே காத்திருந்தாங்க. நாமும் கூட அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்க வேண்டும். இந்த அனுபவம் அநேகருக்கு இல்லை. இயேசு சொல்லியிருக்கிறார், நான் உன்னை உன்னை விட்டு விளக்குவேன், இந்த வியாதி என்னை விட்டு பெயரும், உன்னை நான் வலது இடது பெருக பண்ணுவேன், உலகப்புறமான காரியங்களிலும் என்னை பெருக பண்ணுவார், ஆவிக்குரிய காரியங்களில் என்னை வளர பண்ணுவார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நான் காத்திருக்க வேண்டும், அதை எதிர்பார்க்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் அடிக்கடி அதை சொல்லி நான் ஜெபிக்க வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, நியாயம் ஒரு நாளில் கிடைக்கும். அந்த நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பல கஷ்டங்களை இந்த பூமியில் அனுபவிப்போம். ஆண்டு வார்த்தை நிறைவேற வரைக்கும் கர்த்தருடைய வசனம் அநேக நேரங்களில் நம்மளை போடமிடும். தேவன் ஆசீர்வதிப்பதற்கான ஒரு எல்லை வைத்திருப்பார், ஒரு நாள் வைத்திருப்பார். அந்த நாள் வரைக்கும் நம்ம பிரயாணப்பட்டு வந்துக்கிட்டே இருப்போம். அந்த வனாந்திர பாதையில் அநேக பாடுகளும் உபத்திரவங்களும் நமக்கு வாழ்க்கையில வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாம், பல பாடுகளை நாம் சந்திக்கிற நேரத்தில் எல்லாம்
இல்லையா? ஆண்டவர் நெறிந்த நாடலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருப்பார். நெறிந்த நாடல் அது முறிஞ்சு போயிடும், ஆனால் முறிய விட மாட்டார். மனதளவில் மிகவும் பலகீனமாக இருக்கிற உங்களை, மிகவும் மிகவும் கவலையோடு இருக்கிற உங்களை மனது உடையாதபடிக்கு பாதுகாப்பார். மங்கி எறிகிற திரி, வியாதியினாலே உங்கள் திரி மங்கி எறியலாம். மங்கி எறிகிற திரி அணைஞ்சு போயிடும். அப்படி அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, எல்லாம் இருட்டாக போயிடும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் வியாதியினாலே நீங்கள் மங்கி எறிகிற திரியாக இருக்கலாம். எப்போ கூட உயிர் பெறலாம், நாளை கூட உயிர் பெறலாம், இன்னைக்கு கூட எனக்கு உயிர் பெறும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். இந்த அட்டாக் வந்துருச்சு, இல்லை எந்த நேரத்தில் என் உயிர் போகலாம், கேன்சர் வந்துருச்சு, எந்த நேரத்தில் என் கதை முடியலாம், என் பிள்ளையோட கதை முறியலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம். மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நெறிந்த நாளிலே முறியாமலும் இருப்பார். நீதி நியாயம் கிடைக்கிற வரைக்கும், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நிறைவேறுகிற வரைக்கும், நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற இன்ப கானானுக்குள்ளே பிரவேசிக்கிற வரைக்கும் எந்த விதத்தில் சத்துரு உங்களை தொடாதபடிக்கு அவர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார் என்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் 1000 போராட்டங்கள், 1000 கஷ்டங்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிற நமக்கு அவருடைய வசனத்தின்படி வாழ வேண்டும், அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற நமக்கு, அவருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு வாழ்கிற நமக்கு 1000 பிரச்சனைகள், 1000 போராட்டங்கள், அதன் மத்தியிலே கிறிஸ்து நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார், நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, மறந்துடாதீங்க, எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இல்லையா? உங்களை அவர் சாக விட மாட்டார். உங்களுக்கு மரணம் வராது. வியாதியை உங்களை கொண்டுருமோன்னு சொல்லி நீங்கள் பயப்படலாம். சாத்தான் பொய்யனும் பொய்க்கு புதாகமாக இருக்கிறபடினாலே உன்னை கொண்டுருவேன், உன்னை அங்கே கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி உங்களை பயமுறுத்தலாம். ஆனால் உங்களுடைய மங்கி எறிகிற திரி அணையாது. யாரோ ஒருவரை குறித்து இன்றைக்கி நீங்கள் கவலைப்பட்டு இந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வியாதி வந்துருச்சு, செத்து போயிடுவாங்களோன்னு சொல்லி கவலைப்படுறீங்க. இல்லை, நீங்களே கூட இந்த வியாதி எனக்கு வந்துருச்சு, இதை ஆண்டவர் எனக்கு மறந்துடுவாரோ, என்னை கைவிட்டுருவாரோ, நான் இறந்து போயிடுவேனோ, இந்த கனவுகள்லாம் நிராசையாக போயிருமோ என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பிரியத்துக்குரியவர்களை, இல்லை, மங்கி எறிகிற திரியை அவர் அணையாமல் பாதுகாக்கிறவர். நிறைந்த நாணல் அது நெருங்கிது, ஆனால் அதை விட மாட்டார். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் இந்த பூமியில் எதுவும் நடக்காது என்பது உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய வாழ்வாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்வாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அனுமதியை பெறாமல் எதுவுமே செய்ய முடியாது. பிசாசும் கர்த்தருடைய அனுமதியை பெறாமல் எதுவுமே செய்ய முடியாது. யோபுடைய சரித்திரத்தை வாசித்திருக்கிறீர்களா? ஒவ்வொரு முறையும் பிசாசு ஆண்டவர்கிட்ட போவான், சாத்தாண்டவர்கிட்ட போவான். நான் அவனுடைய சொத்துக்களை தொடட்டுமா, அவனுடைய வீட்டை தொடட்டுமா, அவனுடைய பிள்ளைகளை நான் தொடட்டுமா, அவன் சரீரத்தை தொட்டு அவனுக்கு நான் வியாதிகளையும் பருக்களையும் நான் கொண்டு வரட்டுமா, வியாதியை கொடுக்கட்டுமா, ஆண்டவர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்பான். ஆண்டவர் சரி, ஆனால் உயிரை எடுத்துடாத. ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்த பிறகுதான் பிசாசினாலே சாத்தானாலே மனிதனை தொட முடிந்தது. அது வரைக்கும் தொட முடியல. இயேசு அப்பாவுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முடி கூட கீழே விழாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அப்பா உங்களுக்கு தீங்கு செய்வாங்களா? நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தீங்கு செய்வீங்களாங்க? உங்கள் பிள்ளைக்கு கெட்டது நடக்குன்னு நினைப்பீங்களா? ஒரு நாள் நினைக்க மாட்டீங்க. அதே போலத்தான் ஆண்டவரும் கூட உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு தீங்கு வராதபடி உங்களை பாதுகாப்பதற்கு அவர் வல்லமை படைத்தவராக இருக்கிறார் என்கிற நல்ல செய்தியை அறிவிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். அவர் மங்கி எறிகிற திரியை ஒரு காலம் அவர் அணைய விட மாட்டார். உங்களுடைய கதை முடியாது, உங்களுடைய பிஸ்னஸ் முடியாது, உங்களுடைய வேலை உங்களை விட்டு போகாது, உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு போக மாட்டாங்க. கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை அந்த ஆசீர்வதிக்கிற வேலை வர வரைக்கும் உங்களுக்கு ஒரு தீங்கு வராதபடி பாதுகாப்பார். யாக்கோபிட்ட அவர் சொல்கிறார், பார்த்தீங்களா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெரிய நாடாக்குவேன். அதான் யாக்கோபு இஸ்ரவேலா மாற்றப்பட்ட பொழுது 12 கோத்திரங்கள், ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 10 லட்சம் பேருக்கு மேலே இருந்தாங்க. அவ்வளவு நான் செய்கிற வரைக்கும் நீ அந்நிய நாட்டில் போய் தங்க போகிற, உன் மாமன் வீட்டில் தங்க போகிற, மாமன் பெரிய எத்தையும் உன்னை விட, உன்னை பலமுறை ஏமாற்றுவான், உன்கிட்ட எல்லாத்தையும் பிடுங்கணும்னு நினைப்பான். இருப்பினும் நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிறவர் அல்ல. அவர் நம்மை பத்திரமாக பாதுகாக்கிறவராக இருக்கிறார் என்கிற நல்ல செய்தி உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. பிரியத்துக்குரியவர்களே, இந்த வனாந்திர பாதையில் 1000 பாடுகள் நமக்கு இருக்கலாம். யாக்கோபுவை சொந்த மாமன் லாபனை ஏமாற்றியது போல உங்களையும் கூட அநேகர் ஏமாற்றலாம். உங்களுடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி உங்களுக்கு எவ்வளவோ பாடுகளை கொண்டு வரலாம், இல்லையா? ஆனாலும் பயப்படாதீங்க. இந்த உலகத்தில் மக்கள் ஏமாத்துறவங்க, லாபான்கள் இருக்கத்தான் செய்வாங்க, உங்களை வஞ்சிக்கிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க, நன்மைக்கு தீமை செய்கிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க.
நீங்கள் அப்பாவினா உங்களை ஏமாத்துறவங்க நிறைய பேர் பெருகி தான் இருப்பாங்க. பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. சமீபத்தில் எனது தெருவில் இருந்த ஒரு ஆவிக்குரிய சகோதரன் மரித்து விட்டார்கள். அவர் மிகப்பெரிய பணக்காரராக இல்லையா அவங்க இருந்தாங்க. நான் படிக்கிற காலங்களில், சென்னையில் படிக்கிற காலங்களில் அவங்க கடைக்கு போவேன். ஒரு ராஜாவை மாதிரி அவங்க இருந்தாங்க. அந்த கடையில் நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. ஐயோ, ஒரு ராஜா எப்படி இருப்பார் அதே மாதிரி அவங்க இருந்தாங்க. பல கோடிகள் அவங்களுக்கு. கடையில் பல வேலைக்காரங்க, எல்லாருக்கும் ஜேன்னு சாப்பாடெலாம் போட்டு நல்லபடியாக கவனிப்பாங்க. பார்ப்போம், பேங்க்கில் வந்து அவங்களுக்கு லோனுங்க கொடுத்து எல்லாம் கொடுத்து என்னனாலும் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு நல்ல பேர். அப்பொழுது அந்த மாதிரி ஒரு அதிபர் ஒரு பிராண்ட் வச்சுருக்காரு. அவரை ஏமாற்றி அந்த பிராண்டை நான் அவங்கள தாரேன்னு சொல்லி இவர் 2 கோடி ரூபா கொடுத்து அவர் திருப்பி அந்த பிராண்டை கொடுக்கவே இல்லை. அதில் 2 கோடி ரூபா அப்படி நாசமாக போயிடுச்சு. அதனால் அவங்க கடன்பட்டு அவங்க ரொம்ப சேதாரத்தை சந்தித்து மறைச்சு போனாங்க. நல்லவங்களாக இருந்ததுனால அந்த ஆள் 2 கோடி ரூபாய்கிட்ட எடுத்துட்டார். அதனாலே அவங்க வீழ்ச்சியை சந்திச்சாங்க. நல்லவங்களாக இருக்கும்போது, ஏசப்ப பிள்ளையாக இருக்கும்போது நிறைய பேர் ஏமாற்றலாம். பிரியத்துக்குரியவர்களே, அதே மாதிரி அனுபவங்கள் யாக்கோபுக்கும் வந்தது, உங்களுக்கும் கூட வரலாம். ஆனாலும் தேவன் உங்களை கைவிட மாட்டார் என்பதை மறந்து விடாதுங்கள். பாருங்கள், 21வது வசனம், மத்தேயு 12:21 முதல், அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாக இருப்பார்கள் என்பதே. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணத்தக்கவனாக அவனை சொஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஆண்டவர் மேலே புறஜாதியார்கள், புறமதஸ்தார்கள் நம்பிக்கை வைப்பார்கள். அந்த அளவுக்கு தேவன் இந்த நாட்கள் பயங்கரமான அடையாளங்களே அற்புதங்களே செய்வார். ஆண்டவர் அறியாதவங்க கூட ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைப்பாங்க. இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைப்பாங்க. ஏன்னா அந்த நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. இங்கே நாம் காண்கிறோம், நீங்கள் நன்கு கவனிங்க. ஒருத்தன் ஊமையாக இருக்கிறான், செவிடாக இருக்கிறான், அவனால் பேச முடியல, கேட்க முடியல. ஆனால் ஏசப்பா அவனுக்குள்ளே இருந்த ஆவியை துரத்துறாரு. நீ அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அவனுக்குள்ளே இருந்த ஆவியை துரத்துறாரு. இன்றைக்கும் கூட இதே போல் ஃபிசிக்கலி சேலஞ்சு சில்ட்ரன் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்கள நல்லா கவனிக்கணும். ஹீ குட் நாட் ஸ்பீக், ஹீ குட் நாட் ஹியர். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த ஒருவனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவனுக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்துறார். போகணுன்னு அந்த ஆவி போயிருது. போன உடனே அது வரைக்கும் கேட்காம இருந்த அவனுடைய காது கேட்குது. அது வரைக்கும் பேசாமல் இருந்து அவனுடைய வாய் பேசுது. இன்றைக்கி நிறைய சொல்கிறாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆகிட்டு செயல்படலை, நிறைய சொல்கிறாங்க லங்ஸ் ஃபெயிலியர் ஆகிட்டு செயல்படலை, மூளை செயல்படலை, அப்படி கோமாலே இருக்கிறாங்க, ஸ்பைனல் கார்டில் அடிபட்டுட்டு ஸ்பைனல் கார்டு செயல்படலை. இதெல்லாம் பிசாசின் கிரியை. நன்கு இருந்து நல்லா செயல்பட்டு இருந்த அவங்களை அப்படி அவன் ஃபெயிலியர் ஆக்கி அப்படி ஃபியூஸ் போக வச்சு அதெல்லாம் அப்படி செயல்படாமலே இருக்கு. இது நிறைய பேர் படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. so many people are bedridden today. so many people could not stand up, could not eat. அப்படி தொண்டையில் ஓட்ட போட்டு அவங்களுக்கு அந்த சாலிட் ஃபுட்டை கொடுக்க முடியாமல் லிக்யூட் ஃபுட்டை கொடுத்து எத்தனை பேர் சித்திரத்தை நினைச்சிட்டு இருக்காங்க. ஒன்று தெரியுமா, இங்கே இந்த ஆவியை அசுத்தாவியை துரத்துற ஒன்று அது வரைக்கும் கேட்காம இருந்த காது கேட்டுருச்சு, பேச முடியாமல் இருந்தால் பேசிட்டான். அப்படின்னா அவர்களுக்குள்ளே இருக்கிற பிசாசின் கிரியைகளை இப்பொழுது நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வெளியேற்றிட்டாருன்னா செயல்படாமல் இருக்கிற கிட்னி செயல்பட ஆரம்பிச்சிடும். பம்ப் பண்ணாமல் இருக்க ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணும், நல்ல லங்ஸ் நல்லா செயல்பட ஆரம்பிக்கும், அவங்களுடைய ஸ்பைனல் கார்டு செயல்பட ஆரம்பிக்கும், செத்து கிடக்கிற மூளை உயிர் பெறும். அப்போ அவங்க இழந்து போன பலனை பெற்றுக்கொள்வார்கள். நம்மை போல அவர்களும் கூட அவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டும். அசுத்தாவி போன உடனே அவன் நார்மல் ஆயிடுறான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்களா, அவங்களுடைய அவயங்கள் இன்னைக்கு செத்து கிடக்குதா, செயல்படாமல் இருக்குதா? ஆண்டவர் அவருக்குள்ளே இருக்கிற அசுத்த ஆவிகளை துரத்த வேண்டும். எப்படியோ வந்திருக்கலாம், ஏதோ ஒரு சாபத்தில் வந்திருக்கலாம், எங்கேயோ போகும்போது பின்னால் வந்திருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் மனம் இறங்குனதுனால உங்களுக்கு அந்த பிசாசின் கிரியில் வந்திருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு ஜெபிச்சதுனால உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு போராட்டம் வந்திருக்கலாம், ஊழியம் செஞ்சதுனால இன்னைக்கு பிசாசுகளும் குடும்பத்தை அலக்கழிக்கலாம். அநேக நேரங்களில் நன்மை செஞ்சால் தான் தீமை வரும், அப்படிதானே? அதுதான் ஆண்டவருடைய பார்வையில் பிரதியாக இருக்கிறது. பரலோகத்தில் நம்முடைய பலன் மிகுதியாக இருக்கிறது. யாரோ ஒருவருக்காக ஜெபித்தது நிமித்தமாக இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் அசுத்தாவிகள் வந்து இதுபோல் உங்களுக்கு பிரியமானவர்களுடைய அவயங்களை பிடித்து வைத்து செயல்பட வைக்காமல் இருக்கலாம். அந்த ஆவி என்னைக்கு போகுதோ, ஆண்டை துரத்துற மாதிரி இந்த ஆவிகள் எப்போ புறப்பட்டு போகுதோ அப்போ அவங்க நார்மல் ஆகிடுவாங்கங்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இது ஒரு ஆவிக்குரிய ரகசியமாக இருக்கிறது. நம்ம ஒரு வசனம் தான் அது. ஆண்டவர் ஊமியும் குருட செவுடலுமாய் இருந்தவருடைய ஆவி துரத்தினார், அப்பொழுது அவன் பேசினான், எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவ்வளோதான், ஒரு 4-5 சென்டென்ஸில் முடிஞ்சிருது. பட் பிஹைண்ட் தட் there is a great secret. இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி படுத்து கிடக்காங்களோ, செயல்படாமல் இருக்குதோ, மரணத்தின் கண்ணியில் சிக்கி இருக்காங்களோ, மரண இருளில் இருக்காங்களோ, அவங்கள இந்த அசுத்தாவி புறப்பட்டு போயிடுச்சுன்னா they will live in this world for many more years.
with lot of cheer, with lot of health, lot of strength. They will lead a highly normal life. அவங்கள நம்மள மாதிரி நல்லா இருப்பாங்க. எனவே இந்த மாதிரி செயல்படாமல் இருக்கிற அவயங்கள் செயல்படும்படியாக ஆண்டவரே அந்த அசுத்தாவிகள் புறப்பட்டு போகட்டும்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவர்களும் நம்மை போல சுகமாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இயேசுவே, பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பலவிதமான வார்த்தைகளை கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை நடத்தி வருகிற அன்பிற்காக நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் கூட எங்கள் பரம தகப்பன் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தூக்கி நிறுத்துவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருக்கும் தேவையான பலனை கொடுப்பீராக. அப்பா, ரீபானா கபாலாரான ஷஹத்துராபோரா, சத்துருடைய வல்லமைகள் எல்லாம் உடைந்து போகட்டும். பிசாசுடைய கிரியைகள் எல்லாம் அழிந்து போகட்டும். அப்பா ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் கூட ஊமியும் குருடுமாய் மக்களை பிடித்து வைத்திருக்கிற, கிட்னிகளை பிடித்து வைத்திருக்கிற, மூளையை பிடித்து வைத்திருக்கிற, ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பை பிடித்து வைத்திருக்கிற, கால்கள் கைகளை பிடித்து வைத்து செயல்பட விடாதபடி பயங்கரமான ஒரு நிலைமை கொண்டு போயிருக்கிற அந்த ஆவிகள் எல்லாம் புறப்பட்டு போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த ஆவிகள் புறப்பட்டு போகும் என்றால் அவர்கள் இந்த பூமியில் எல்லாரையும் போல மகிழ்ச்சியாக அவர்கள் பல வருடம் வாழ்வார்களே. அவர்களை நேசிக்கிறவர்கள், அவர்கள் மீது பற்றுள்ளவர்கள் மகிழ்வார்களே. ராஜா, நீர் சிலுவையில் எதற்காக மரித்தீர்? எதற்காக அப்படி கைகளில் காலை ஆணி அடித்தாங்க? எதற்காக அப்படி தலையில் முள்முடியை வைத்து அடித்த பொழுது பொறுத்து கொண்டீர்? சும்மாவாகவா? ஃபார் நத்திங் இல்லைப்பா. எங்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக, எங்களுக்கு பிரியமானவர்களுக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மரண இருள் நீங்கட்டும், ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகட்டும். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளை தொடுங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் கொண்டு வாருங்கப்பா. இயேசு இரட்சகரே, இந்த அருமையான நாள் நாமத்தை சொன்னாலே அற்புதம் நடக்குமே அப்பா. வியாதிகள் நீங்கட்டும் ஐயா. அன்று சத்துருடைய கிரிகள், அந்த அசுத்தாவிகள் அப்படியே புறப்பட்டு போகட்டும் அப்பா. சாப்பிட முடியாதவங்க சாப்பிடட்டும், டைஜஸ்ட் ஆகாதவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகட்டும், யூரின் போகாதவங்களுக்கு போகட்டும். இயேசுவின் நாமத்தை தூங்க முடியாதவங்க தூங்கட்டும். ஆண்டவர், இந்த பூமியில் அநேக நாட்கள் அவர்கள் ஆண்டவரே சுகமாய் வாழ்றோம். வயிறு வீங்கி இருக்கணும், நார்மல் ஆகட்டும். வயிற்றுக்குள்ளே என்ன பொண்ணு இருந்தாலும், எந்த அவையும் கெட்டு போயிருந்தாலும் புதுசாக பொறுத்துங்க. மூளையை புதுசாக பொறுத்துங்க, முதுகெலும்பு புதுசாக பொறுத்துங்க, கைகள் காலில் புதுசாக பொறுத்துங்க. இந்த பூமியில் அவர்கள் இயேசப்பாவுக்கு சாட்சியாக பல வருடம் வாழ உதவி செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்டு கண்ணீரோடு ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீ மனமிறங்கி இவருடைய வாழ்க்கையிலே பெரிய விடுதலை தாரும். அதே போலவே எவ்வளவோ பிஸ்னஸ் பண்ணியாச்சு, எவ்வளவோ போராடியாச்சு, எனக்கு நஷ்டமாக இருக்குது, லாபமே இல்லை, எனக்கு என்ன பண்ணே தெரியல, என் தேவைகள் நெருக்குதே. எவ்வளோ பேர் கடன் பாரங்களில் சிக்கி தவிக்கிறாங்க, பிஸ்னஸில் அடிமேல அடி. என்ன பண்ணுவாங்க? பணம் இல்லாமல் இந்த பூமியில் யாராலே வாழ முடியும்? பணத்தினால எவ்வளவு நல்ல நட்புகள் உடைந்து போயிடுச்சு, குடும்ப உறவுகள் உடைஞ்சு போயிடுச்சு, ஊழியங்கள் உடைஞ்சு போச்சு. ராஜா, பணம், மணி இஸ் வெரி பவர்ஃபுல். ஆண்டவரே, அதை நீங்கள் கொடுத்துடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்தும்படியாக, சந்தோஷப்படுத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். தேவரீருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்யுங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிக, ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரை, பெரிய காரியங்களை செய்யுங்க. நிரந்தரமான வருமானங்களை ஏற்படுத்தி கொடுங்க. கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய் எனப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். தேவகரமுடைய பிள்ளைகளை தாங்கட்டும். கர்த்தாவே, இந்த அருமையான நாளில் கூட அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யுங்கப்பா. இந்த தகப்பன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் நீ அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இறைமகனே, இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவருக்கு பெரியவர்கள், வயதானவர்கள் கீழே விழுந்தாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. வியாதியோடு போராடிக்கிட்டு இருக்கவங்க நான் சுகம் பெற்றவங்க சாட்சியை கேட்க உதவி செய்யுங்க. போதை பழக்கங்களுக்கு அடிமையானவர்கள், மொபைல் ஃபோனுக்கு அடிமையானவர்கள், பெற்ற தாய் தகப்பனை எதிர்ப்பவர்கள், கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க, மோசமான நண்பர்களிட சிக்கியிருப்பவங்களை விடுவிச்சு கொண்டு வாருங்க. நீண்ட காலமாக நல்ல காரியம் நடக்காதா, திருமணம் ஆகாதா, குழந்தை கிடைக்காதா, காத்திருக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்யுங்க. அப்படியே பிள்ளைகள் கோடாக்கூடிய பெருக உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனை உலகம் முழு இருக்கிற நாடுகளுக்காக, எங்கள் தாய் திருநாட்டுக்காய் ஜெபிக்கிறோம். யுத்தம் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. அனைத்து மக்களையும் பாதுகாப்பீராக. முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் பாதுகாப்பீராக. நாசரேத் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜெபத்தினாலே காணிக்கையில் தாங்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கொடுக்குற கரங்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறுகிய முதியோர் இல்லத்தில் ஏராளமான இடம் உண்டு, தங்க அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. ஆண்டவரே, அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் ஆண்டு ஸ்கூலையும் கெட்ட உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு
பரிசுத்தாடி அனைவரும் ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோட இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.